Hey guys, welcome back to our channel Zayan 360. இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு சம்மர்னால என்ன ஞாபகம் வரும்? ஐஸ்கிரீம். அது எப்படி மூணே பொருளை வச்சு டக்குன்னு வீட்டில் செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. இன்றைக்கி நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறோம். எப்படி ஹோம்மேடாக செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் நமக்கு அதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதில் வந்து 1/2 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பசும்பால் சேர்த்தாலும் ஓகே, இல்லை பேக்கெட் பால் ஃபுல் க்ரீம் மில்காக இருந்தால் இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக வரும். இப்போ பாலை நல்லா அடுப்பில் வச்சு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு காய்ச்சுங்க. நல்லா பால் காயட்டும், நல்லா கொதி வரட்டும். நமக்கு பால் காய்ச்சிட்டு இருக்கையில் அப்பப்போ கிளறி விட்டுட்டே இருங்க. ஏன்னா வந்து ஆடை படியாமல் இருக்க அளவுக்கு ஆடை வந்தால் அதை சுற்றி எடுத்து விட்டுட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு கொதிக்குது. இப்போ கொதிச்சிட்ருக்கு பாருங்கள். இப்போ ஆடை நல்லா படிய ஆரம்பிக்குது. சைட்லாம் அந்த சைடில் இருக்க ஆடையை வந்து எடுத்து விடுங்க. கரண்டி யூஸ் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்பேச்சுலா வச்சிங்கன்னா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு, பேன்லேருந்து அந்த ஆடை எடுக்கிறதுக்கு. இப்போ நல்லா கொதிக்கட்டும். நல்லா பால் கொதிச்சிட்ருக்கட்டும். கொதிச்சு ஒரு 5 மினிட்ஸ் அது ஆகட்டும். சுகர் ஆட் பண்ணுறேன். ஒரு 1/2 கப் சுகர் எடுத்துக்கோங்க. ஒரு 1/2 கப் சுகரை வந்து அதில் ஆட் பண்ணிடுங்க. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இப்போ நல்லா கொதிக்கிட்டு பாருங்கள். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து சர்க்கரையெல்லாம் நல்லா அடியிலேருந்து கிண்டி விடுங்க. அது சர்க்கரை அடியில் தங்காமல் நல்லா கரையும். இப்போ பாலில் வந்து சர்க்கரை நல்லா கரையட்டும். நம்ம வந்து கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அது லிக்விட் ஆகிற அளவுக்கு தேவையான அளவு பால் ஊற்றி நல்லா கரைச்சி ஓரமாக எடுத்து வச்சுருங்க. இப்போ பால் ஓரளவுக்கு நல்லா வத்திருச்சு பாருங்கள். இந்தளவுக்கு வத்திருக்குன்னு நம்ம வச்ச அளவுலேருந்து 1/2 ஆயிரணும். பாதி அளவு வந்தால் தான் நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கணும். நம்ம இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸை சேர்க்கணும். இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் நம்ம அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருங்க. நீங்கள் கை விட்டுட்டிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கும் ரொம்ப திக்காயிரும். நீங்கள் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தால் தான் அது நல்லா வரும். நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னா ரொம்ப கெட்டியாக போய் பிடிச்சிரும் அது வந்து பேனில். ஸோ கார்ன்ஃப்ளவர் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. இப்போ ஓரளவுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு. வெனிலா எசன்ஸ் இதோடய இப்போயே ஆட் பண்ணிடுங்க. நான் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் வெனிலா எசன்ஸ். வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணி நல்லா வத்தட்டும். பாருங்கள் எந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குன்னா, ஸ்பாச்சுலாவில் வச்சு இப்படி எடுத்தேன்னா அந்தளவுக்கு நல்லா திக்காக இருக்குது. இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு க்ரீமியாக இருக்குன்னு. பார்க்கவே க்ரீமியாக இருக்குது. நல்ல எல்லோயிஷாக ஒரு கலரில் மாறிடும். வத்தினதுக்கப்புறம் நம்ம போட்ட அளவில் காவாசி மட்டும்தான் இருக்கும். இப்போ ஸ்டவ்வை நல்லா ஆஃப் பண்ணிவிட்டு கூல்டவுன் பண்ணிக்கோங்க. நல்லா கூல்டவுன் ஆகட்டும். ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கூல்டவுன் ஆகணும். கொஞ்சம் பாருங்கள் கெட்டியாக இருக்குது. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா லிக்விடாக பிளெண்ட் பண்ணணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து ஐஸ்கிரீம் பர்ஃபெக்டாக வரும். இது வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். நல்ல லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ இந்த வந்து ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு நல்லா ஒரு பிளாஸ்டிக் பவுலில் ஊற்றி நல்லா க்ளோஸ் பண்ணிடுங்க. இந்தளவுக்கு காற்று போகாத அளவுக்கு நல்லா ஏர்டைட்டாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு கண்டெய்னரில் ஊற்றி ஃப்ரிட்ஜில் இப்போ ஸ்டோர் பண்ணிடுங்க. ஒரு 8 hours இருக்கணும் ஃப்ரிட்ஜில். அதுக்கப்புறம் நம்ம பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. 8 hours later. இப்போ வாங்க நம்ம 8 hours ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. அவுட்புட்டு நல்லா அழகாக இருக்குது. நல்லா க்ரீமியாக இருக்குது பாருங்கள் பார்க்க. வாங்க இதை நம்ம எடுத்து வச்சு பார்க்கலாம். பாருங்கள் பால் மாதிரி எப்படி வருதுன்னு. நல்ல பால் மாதிரி வருது. நம்ம கடையில் பார்க்குற மாதிரி இருக்குது பாருங்கள். நீங்கள் குழந்தைங்களுக்கு கூட இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுக்கலாம். எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸும் எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் ஐட்டம்ஸும் நம்ம வந்து இதில் ஆட் பண்ணல.
வீட்டிலே ஹோம்மேடாக பண்ணது. கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு மெத்தடில் நம்ம செய்ய போகிறோம். இது எப்படின்னா பாலே இல்லாமல் க்ரீம் வச்சு செய்ய போகிறோம், கடையில் இருக்கிற மாதிரி. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து நீங்கள் வந்து விப்பிங் க்ரீம் இல்லைனா ஃப்ரெஷ் க்ரீம் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து விப்பிங் க்ரீமில் தான் செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இதுக்கு வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வேணும். நீங்கள் வந்து ஹேண்ட் மிக்ஸ்னா பண்ணலாம், பட் ஆனால் ஹேண்ட் மிக்ஸ் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகும், ரொம்ப டைம் ஆகும். நல்லா எலக்ட்ரிக் பீட்டர் வச்சுக்கோங்க. 1 கப் விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருக்கணும் விப்பிங் க்ரீமு. இப்போ வந்து பிளெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நல்லா பீட்டரை வந்து ஃபஸ்ட் ஸ்பீடில் வச்சுக்கோங்க. கீழே வந்து உங்களுக்கு அந்த சில்னஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் கீழே ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் ஐஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ அந்த சில்னஸ் மெயின்டைன் ஆகும். அப்போ அதை பீட் பண்ணால் நல்லா ஃப்ளஃபியாக வரும். ஸோ நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. அந்த இது வந்து நல்ல ஒரு ஸ்டெப் பீக் ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிகிட்டே இருங்க. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து ஓவராக பீட் பண்ணிட்டீங்கன்னா அது வந்து அந்தளவுக்கு வராது ஃப்ளஃபியாக. ஸோ ஃபஸ்ட் ஸ்பீட்லேருந்து ஸ்லோவாகவே பீட் பண்ண ஆரம்பிங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் தான் போட்டேன். இப்போ எவ்வளோ வந்துருக்கு பாருங்கள், நல்லா க்ரீமாக வந்துடுச்சு, ஸ்டிஃப் பீக்காக இருக்குது நமக்கு. இதில் வந்து நான் மில்க் பவுடர், அதாவது நான் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு 1/2 கப் பால் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் மேடு கூட கண்டென்ஸ்டு மில்க் அதை ஆட் பண்ணிக்கலாம், பட் ஆனால் அது என்கிட்ட இப்போதைக்கு இல்லை. அதனால் வந்து நான் மில்க் பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/2 கப் மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பீட் பண்ணுங்கள். மொத்தத்தையும் ஒரே இதாக கொட்டினீங்கன்னா அந்த ஃப்ளஃபியாக இருக்கலாம், அது வந்து அப்படியே கம்மியாயிடும், டவுன் ஆயிரும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிகிட்டே இருங்க. மில்க் பவுடரும் விப்பிங் க்ரீம்லேயுமே இந்த சுகர் இருக்கும். ஸோ நம்ம வந்து எந்த விதமான சுகர் ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. ஸோ மில்க் பவுடர்லேயே வந்து சுகர் இருக்கிறனால நம்ம அந்தளவுக்கு அதுவே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ நல்லா பீட் பண்ணி முடிச்சாச்சு. இதை உங்களுக்கு தேவையான மாதிரி போர்ஷனாக பிரிச்சுக்கோங்க. 3 போர்ஷன்ஸாக 3 கப்ஸில் போட்டிருக்கேன். நான் 3 ஃப்ளேவர் ஆஃப் ஐஸ்கிரீம் தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா போட்டு நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் ஆட் பண்ணி கூட செய்யலாம். வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன் பாருங்கள். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் எடுத்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. ஸ்பேச்சுலா வச்சு இல்லை கரண்டி எதுனாலும் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த வெனிலா எசன்ஸ் ஃபுல்லாக அதில் இதாகிற அளவு அதை அப்படியே நல்லா ஃபுல்லாக செட் பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நான் வந்து பட்டர் ஸ்க்ராட்ச் ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். அதில் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ், அதாவது ஒரு 5 to 6 ட்ராப்ஸ் விட்டாலே போதும், நல்லா வந்துடும். உங்களுக்கு இன்னும் வேணும்னா இன்னும் கலர் வேணும் அப்படின்னு சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஹரிமான்ற பிராண்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன பிராண்ட் வேணுமோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கலர் கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் ட்ராப்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டே இப்போ நல்ல ஃப்ளேவராக இருக்குது. இப்போ வந்து சாக்லேட் ஃப்ளேவர் பண்ண போகிறேன். இப்போ என்னென்னா டார்க் சாக்லேட்டை எடுத்து நல்லா டபுள் பாயில் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணி மெல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் டார்க் சாக்லேட் தான் ஆட் பண்ண போகிறேன். அதில் வந்து 2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் கலர் வந்து இன்னும் நல்லா டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் நான் வந்து ஃபுட் கலரில் வந்து சாக்லேட் கலர் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும்தான் விட்டேன். நல்லா டார்க் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சிடலாம். ஆக்சுவலாக இதுக்கு 8 ஹவர்ஸே போதும், பட் ஆனால் நான் நைட்டு தான் இதை செஞ்சேன். அதனால் வந்து நான் ஓவர் நைட்டு ஃபில்லாக விட்டுட்டு நெக்ஸ்ட் டே தான் பார்ப்பேன். நெக்ஸ்ட் டே எடுக்கலாம் இதை. பாருங்கள் சூப்பராக செட் ஆகிருக்கு. எப்படி செட் ஆகிருக்குன்னு பாருங்கள். நான் உங்களுக்கு பவுலில் வச்சு காமிக்கிறேன். பாருங்கள் நம்ம செஞ்ச ஐஸ்கிரீம் எப்படி வந்திருக்குன்னு. சூப்பராக வந்திருக்கு. நல்லா க்ரீமியாக இருக்குது. கடையில் வாங்குகிற ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்குது. டேஸ்ட் ஆல்சோ அப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸும் உங்களை வந்து சேரும். டாடா, பாய்.